ஹலோ, குட் மார்னிங். கோரா கும்பர். நாமதேவர் சரித்திரத்தை அனுபவிக்கும் பொழுது அப்பொழுது அவர் கூடவே இருந்த பல சாதுக்களையும் தெரிந்து கொள்ள முடியும். பண்டரிபுரத்தையே ஒரு நாம கர்ஜனம் கேட்கும் கேந்திரமாக மாற்றியிருந்தார் நாமதேவர். நாம சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாமத்திலும் விட்டலனை பார்த்தார். ஒரு முறை நாம சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது உடன் யாரும் இல்லை. போலா புண்டரீக வரத என்று இவர் சொல்ல பதில் சொல்ல யாரும் இல்லை. ஜால்ரா எடுத்துக்கொண்டு ஹரிவிட்டல என்று பாண்டுரங்கனே ஜங் என்று வந்து குதித்தான். நாம சங்கீர்த்தனத்தை ஒரு யாகம் மாதிரி பண்ணுவார் நாமதேவர். கம்பீரமாக நாம கீர்த்தனம் செய்வார். இவ்வளவு இருந்தும் பணிவு குரு கிருபை இல்லாததால் மாவுலி முக்தாபாயோட லீலையினால் விஷோபா கேச்சர் குருவாகி அனுகிரகம் பண்ணி அதன் மூலமாக நாமதேவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வேதாந்த பாடமாக தெரிந்து கொள்ள குரு கோரா கும்பரிடம் நாமதேவரை அனுப்பினார். ஒரு மண்பாண்டம் செய்யும் குயவன் நீயா என்னை பக்குவம் பார்ப்பாய் என்று கேட்ட நாமதேவரை அவரிடமே பாடம் கேட்குமாறு செய்தான் விட்டலன். இவரும் பணிந்து கேட்கும் பக்குவத்திற்கு வந்துவிட்டார். கோரா கும்பரிடம் உபதேசம் பெற்று அங்கிருந்து அனைவரும் க்ஷேத்ராடத்திற்கு சென்றாகிவிட்டது. எப்பொழுதும் விட்டலன் நாமஸ்மரணையிலேயே இருக்கும் கோரா கும்பர் ஒரு முறை மண்ணை மிதித்து கொண்டே விட்டலனை பாடிக்கொண்டிருக்கிறார் மெய்மறந்து. அப்பொழுது அவர் குழந்தை அங்கு வர குழந்தை என்று தெரியாமல் மண்ணை மிதித்ததில் குழந்தை இறந்துவிட்டது. அங்கு வந்த அவர் மனைவி அழுது அரற்றுகிறாள், விட்டலனை திட்டுகிறாள். கோரா கும்பருக்கு கோபம் வந்து அவளை அடிக்க கை ஓங்குகிறார். விட்டலன் மேல் ஆணை என்னை தொடக்கூடாது என்று சொல்ல அப்படியே கோரா கும்பர் அவளிடமிருந்து விலகிவிடுகிறார். நாட்கள் செல்லுகிறது. குழந்தையும் இல்லை, வம்ச விருத்தியும் இல்லை என்று துக்கப்பட்டு தன் தந்தையிடம் சொல்லி தன் தங்கையை மிகவும் திடமாக இருந்த கோரா கும்பரிடம் கெஞ்சி கூத்தாடி கல்யாணம் செய்து வைக்கிறாள். ஆனால் அவள் தந்தையோ கல்யாணத்துக்கு பிறகு உங்கள் முதல் மனைவியை எப்படி நடத்துகிறீர்களோ அப்படியே இவளையும் நடத்த வேண்டும் என்று சத்தியம் வாங்க கோரா கும்பர் அப்படியே என்று சத்தியம் பண்ணிவிட்டார். 2 மனைவியும் ஒரு புறம் இருக்க இவர் ஒரு பக்கம் என வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் இரவு கோரா கும்பர் கனவில் விட்டலன் முன் பாடி ஆடுவதாக ஒரு பாவனையில் இருந்தார். இவர்கள் இருவரும் ஸ்பரிசிக்கப் போக தூக்கம் கலைந்து எழுந்த அவர் சத்தியத்தை மீறியதாக நினைத்து தன் 2 கைகளையும் துண்டாக்கி கொண்டார். இரத்த வெள்ளம். மனைவிகள் இருவரும் விட்டலனை நோக்கி கதற ஏதோ அவர் பந்துக்கள் போல ருக்குமணியும் விட்டலனும் பக்ஷிராஜன் கருடன் கழுதையாகவும் அவர்கள் வீட்டிற்கு வந்து தேவையான மருத்துவம் இன்னும் பிற சிசுருஷைகளை அந்த குடும்பத்திற்கு செய்கிறார்கள். நடுவில் ஒரு முறை நாமதேவர் ஞானேஸ்வர் இருவரும் வர அவர்களுக்கு தெரிகிறது உதவி செய்பவர்கள் யாரென்று. ஆனால் விட்டலன் சொல்லாதே என்று செய்கை செய்து விடுகிறான். பிறகு ஆஷாட ஏகாதசிக்கு கோரா கும்பர் பண்டரிபுரம் போக விரும்ப விட்டலன் இவர் குடும்பத்தை அழைத்துச் செல்கிறான். தாளம் போட்டு பாட கைகள் இல்லையே என்று வருந்திய கோரா கும்பர் கைகளை உயர்த்த கைகள் அப்படியே முழுமையாக வளர்ந்து விடுகிறது. அப்பொழுது அங்கு வந்திருக்கும் நாமதேவரிடம் கோரா கும்பர் மனைவி தன் மகன் கிடைக்க விட்டலன் வழி பண்ணுவானா என்று கேட்க நாமதேவரும் விட்டலனிடம் உருகி பாடுகிறார். ஒரே ஒரு குழந்தை குலக்கொழுந்து அவன் இருந்தால் அவனும் உன்னைத்தான் பாடுவான் என்று உருகி பாட குழந்தை உயிரோடு இருந்தால் அன்னி தேதிக்கு எப்படி இருக்குமோ அப்படியே வந்து அம்மா என்று அம்மாவின் புடவை தலைப்பை இழுக்கிறது. ஞானத்தை தனக்கு உபதேசம் பண்ணிய குருவிற்கு சிறிய உபகாரம் செய்ய முடிந்ததே என்று நாமதேவர் சந்தோஷப்படுகிறார். எல்லாம் விட்டலனின் லீலை. ஜெய் ஜெய் விட்டல்ல, ஜெய் ஹரி விட்டல்ல, பாண்டுரங்க விட்டல்ல.
தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.